குடும்பத்தின் அன்பை அழிக்க வேண்டாம். ஒரு நாள் நீ பிரிஞ்சு வாழும் பொழுது, ஒரு மாசம் நீ பிரிஞ்சு வாழும் பொழுது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது, குடும்பத்தின் பணம் மாத்திரமல்ல, குடும்பத்தின் அன்பும் நடுத்தெருவுக்கு வருகிறது என்பதை நீ மறக்க கூடாது. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கையெழுத்துங்க அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வீடுகள் அன்பும் பாசமும் பொங்குகிற ஒரு அற்புத வீடாக ஆசீர்வதிக்கப்படுவதாக. குடும்பத்தின் அன்பையும் குடும்பத்தின் பாசத்தையும் வித்து போடாதீங்க. தேவதாஸ் பாஸ்டர் ஆவிக்குரிய ரீதியில உங்களை பெற்றெடுத்த அந்த ஆவிக்குரிய பலனை வித்து போடாதீங்க. உடைய கணவன் உங்களுக்கு செய்த நன்மையை, மனைவி உங்களுக்கு செய்த நன்மையை, பெற்றோர் உங்களுக்கு செய்த நன்மையை, பிள்ளைகள் உங்களுக்கு செய்த நன்மையை கனவிலையும் மறக்காதீங்க. அதை மறந்துட்டு ஆண்டவரை பார்த்து கனவிலின் மறவேன் நீர் செய்த நன்மை பாடுறதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. முதலாவது உறவுகளை சீர்படுத்து. ஒருவரோடு ஒருவர் உடைஞ்சு போன அந்த பலிபீடத்தை திருப்ப கட்டு. எல்லாத்தையும் செலவழிச்சு போட்டு இவருக்கு என்ன இல்ல? சாப்பாடு இல்ல. சாப்பாடு இல்ல. சாப்பாடு இல்லாத நேரத்தில் என்ன செய்யறார்? வேலைக்கு போறார். வேலைக்கு போன வேலை கிடைக்கல. கடைசியில் என்ன வேலை கிடைக்குது? பண்டி மேய்க்கிற வேலை. என்ன வேலை? அதை செய்து கொண்டிருக்கிறான். பண்டி மேய்ச்சு கொண்டிருக்கும் பொழுது சாப்பாடு கொடுக்கல. சாப்பாடு கேட்கிறான், சாப்பாடு கொடுக்கிறாங்க இல்ல. ஐயோ, அன்ப பாசமா நல்ல ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தவன் பண்டி மேய்ச்சு கொண்டு மேய்ச்சதுக்கு சாப்பாடு கூட இல்லாம அவன் தவிக்கிற நேரத்தில் அவன் என்ன யோசிக்கிறான்டா, பண்டிக்கு குழைச்சு வைக்கிற தவிட தின்னுவோம் என்று சொல்லி அந்த தவிட தின்ன போய் அடி விழுகுது. அப்பதான் அன்பை அவன் யோசிக்கிறான். ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்க, அவனுக்கு தவிடு கிடைச்சிருந்தா, சாப்பிட விட்டு இருந்தா யோசிக்க மாட்டான். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் ஒரு அற்ப சொற்ப காரியங்களுக்காக அன்பான தேவனை, அன்பான குடும்பத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்ற மனைவி தருகிற சந்தோஷம் தான் உனக்கு பெருசே இல்லாமல் ரோட்டில் தெரிகிற காவாலிகளுடைய சந்தோஷத்துக்காக உன்ற மனைவியின் அன்பை இழந்து விடாது. எப்பொழுது முன்னோடி இருக்கிற நல்ல கணவனின் அன்புக்காக, தேவையில்லாத மனுஷர்களுக்காக அதை இழந்து விடாது. அது பண்டி தவிடு. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க பண்டி தவிடு. ஆமென் சொல்லுங்க. நீங்க இன்றைக்கு யாருக்கா உங்களோட குடும்பத்தை வெறுக்கிறீங்களோ, யாருக்கா உங்களோட குடும்பத்தை எதிர்க்கிறீங்களோ, அது விலையேற பெற்றது கிடையாது. அது பண்டி தவிடு. ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தில் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அப்பா ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பா பார்த்து கொண்டு இருக்கிறார். வெச்ச கண்ணை எடுக்காமல் என்ற புள்ள எப்ப வருவான் என்று தவிச்சு கொண்டிருக்கிறார். கணவன் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். என்ற மனுஷி என்னோட கதைப்பாளா? சண்டை வந்துட்டது என்னிட்ட மன்னிப்பு கேட்பாளா? மனைவி எதிர்பார்த்து கொண்டே இருப்பாள். என்ற கணவன் முந்திய மாதிரி என்னோட நல்லா இருப்பாளா? அன்போடையும் பாசத்தோடையும் ஒரு பக்கம் இயங்கிக் கொண்டிருக்க, நீ இன்னொரு பக்கம் பண்டி தவிடோடு நிற்காமல் ஒப்புரவாக கர்த்தர் பேசுகிறார். கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பம் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பெத்த தாய் காத்து கொண்டிருக்கிறாள். பெத்தெடுத்த பிள்ளை காத்து கொண்டிருக்குது. நீங்க பாச சொல்றீங்க, ஆனா இந்த மனுஷி என்ன பேசுவாள், என்ற புருஷன் என்ன பேசுவாள் நினைக்காதீங்க. கல்லுக்குள்ளையும் ஈரம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அது உங்களுக்கு புரியுதில்லை, அது உங்களுக்கு தெரியுதில்லை. நீங்க கல்லால் உடைக்க பாக்குறீங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்த பாசம் என்கிற அந்த அன்பால உடையுங்க, ஈரம் வெளியே வரும். அல்லேலூயா. இவன் தவிடு கிடைக்காத பொழுது இவன் பாசத்தை உணர்கிறான். அந்த பாசத்தை எப்படி உணர்ந்தான், எப்படி சீர்படுத்தினான்